கனவில் வங்கிகளை பார்த்த பெண்கள் தற்போது முதல்வரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் கிடைக்கும் 1000 ரூபாயின் மூலம் வங்கிகளை நேரில் பார்ப்பதாக திமுக RS பாரதி தரக்குறைவாக பேசியிருப்பது மக்களிடம் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் என்று அறிவித்தார். ஆனால் உடனடியாக கொடுக்க முடியவில்லை. சென்ற ஆண்டு செப்டம்பர் 15 கொடுக்க ஆரம்பித்தார். அது வரையில் அவர் சிரிக்கவே இல்லை. அந்த 15ஆம் தேதி செப்டம்பர் 15 மக்கள் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை என்று 1000 ரூபாய் பேங்க்கில் போட்டாரே, அன்னைக்கு தான் அவர் சிரித்தார். காரணம் என்ன? கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினோம் என்று. இங்கே மஸ்தான் குறிப்பிட்டதை போல மோடி 15 லட்சம் ரூபா பேங்க்கில் போடுவான்னார். 10 பைசா கூட போடவில்லை. ஆனால் முதலில் வங்கியிலே பணம் போட்ட தலைவர் இந்தியாவிலே தளபதி மு.க. ஸ்டாலின் தான். மாதம் 1000 ரூபா வருதா இல்லையா? எல்லோருக்கும் வருது. பேங்கை பார்க்காத பெண்கள்லாம் பேங்கை பார்க்குது. பேங்க்குன்னா கனவுல பார்த்ததெல்லாம் இப்போ பேங்க்குக்கு போய் பார்க்குது. இதுக்கு மேலே பேசினா வாய் எதுனா ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா வேற எதுனா எழுதுவோம். நாங்கள் யதார்த்தமாக பேசுறத கூட சில ஒரு பத்திரிகை இருக்குது, எங்கள் வாயிலேருந்து எது வரும்னு காத்துக்கிட்டே இருக்கு. அதனால் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக பேச வேண்டியது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.